ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை பற்றி பேசவே உன் உறவின் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் தங்கமே. உன்னை விட்டு சென்ற உறவுகளை நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். பயம் கொள்ளாதே, வருத்தம் கொள்ளாதே. யாராவது உன்னை விட்டு சென்றால் ஏன் இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கின்றாய்? உன்னை நீயே வருத்திக் கொள்கின்றாய். யார் போனால் என்ன? அப்பா, நான் உன்னுடன் தானே இருக்கின்றேன். ஒரு உறவு உன்னை விட்டு சென்றால் மற்றும் 1000 உறவு உன்னை தேடி வரும். ஒரு கதவு மூடினால் மறு கதவு திறக்கப்படாதா என்ன? அப்பா, நான் தான் உனக்கு துணையாக இருக்கின்றேன். பின்பு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகின்றாய்? வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கின்றாய். நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள். சில உறவுகளுக்காக உன்னுடைய தன்மானத்தை விட்டு விடாதே. எது உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்றதோ அதுவே நடக்கும். அதுதான் நடக்கும். உனக்கு அது பிடிக்கவில்லை என்றாலும் அது நடக்காமல் நிற்பதில்லை. விதி விதிக்கப்பட்டபடி தான் அனைத்துமே நடக்கும். நீ குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு வரும் விருப்பு வெறுப்புகளை உன்னால் மாற்ற முடியாது. உன் அப்பா நான் உன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றேன். உனக்கு வரும் நல்ல விஷயங்களையும் நல்ல மாற்றத்தையும் நீ கண்டுகொள்ளாமல் போய்விடுகின்றாய். நான் என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா தங்கமே? உன்னிடம் வரும்பொழுதெல்லாம் நீ அவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். உனது விருப்பங்கள் அனைத்தையும் உன்னுடைய மனதிற்குள் வைத்துவிடு. அவை அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு நடக்க தொடங்க உன் அப்பா நான் ஆசீர்வதிக்கின்றேன். அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கும். உன்னுடைய மனதிற்குள் எதையும் மொழித்து வைத்து கொள்ளாதே. வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கின்றேன் தங்கமே. என்னுடைய நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து கொண்டிரு. வீணாக அழுது கொண்டிருக்காதே. அழுதது அனைத்துமே போதும். உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவது என்னுடைய பொறுப்பு. உனக்கென்று ஒரு திட்டம் உள்ளது. அதை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உபயோகித்து உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து தருகின்றேன். என்னை முழுமையாக நம்பு. இப்பொழுதும் உனக்காக ஒரு விஷயத்தை தான் நான் செய்ய போகின்றேன். உன்னை விட்டு சென்ற அந்த உறவு உன் உயிரான உறவின் வீட்டிற்கு சென்று என் பிள்ளையின் அருமையை எடுத்துரைத்து அவர்களை உன்னை தேடி வரும்படி நான் செய்ய போகின்றேன். அதுதானே உனக்கு மகிழ்ச்சி, அதுதானே உனக்கு சந்தோஷம். என் பிள்ளையின் சந்தோஷமே எனது சந்தோஷம். அதனால்தான் உன்னை பற்றி பேச உன் உறவின் வீட்டிற்கு கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக உன் உறவும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வரும் என்ற நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடைய காத்திருப்புக்கான பரிசும் பலனும் நிச்சயமாக கூடிய விரைவில் கிடைக்கும். கவலைப்படாமல் இரு. ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!